லாஸ்ட் டைம் நம்ம மல்கியா பார்த்தோம். மல்கியா தான் லாஸ்ட் இது. அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் புக்ஸில் கடைசி புக் வந்து மல்கியா, அதனுடைய தேவனுடைய வார்த்தை. ஸோ அதுக்கப்புறம் மல்கியாவுக்கு அப்புறம் வேற ஒன்றுமே ரெவலேஷன் ஆண்டவர்கிட்ட இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மல்கியாவிலிருந்து புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிற வரைக்கும் உள்ள அந்த பீரியடில் என்ன நடந்துச்சு, அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ், அது வந்து இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 டெஸ்டமெண்ட்டுக்கும் உள்ள பீரியட். ஸோ இட்ஸ் அபவுட் 400 years அந்த கேப். ஸோ அந்த ஆக்சுவலாக புதிய ரெவலேஷன்ஸ் ஒன்றும் ஆண்டவர் கொடுக்கல. எந்த ப்ராஃபட் மூலமும் ஆண்டவர் ஒன்றும் பேசலை. பட் அதுக்காக ஆண்டவர் சைலண்டாக இருந்தாருன்னு சொல்ல முடியாது. தேர் வர் லாட் ஆஃப் திங்ஸ் தட் வர் ஹேப்பனிங். நிறைய காரியங்கள் நடந்துச்சு. இப்போ நம்ம வாசித்த இந்த லெசனில் உள்ளது ஆக்சுவலாக இது எல்லாமே அந்த டைமில் அந்த கேப்பில் நடந்தது தான். பட் இது ஆண்டவர் ஏற்கனவே டேனியலுக்கு அந்த விஷயத்தில் கொடுத்துருந்தாரு. ஸோ இது எல்லாமே இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மல்கியா பார்க்கும்போது பர்ஷியன் எம்பையர் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் நம்ம பார்க்குறோம். இப்போது அது வந்து இப்போ இந்த வாஸ்த இதில் வந்து பார்க்குறோம்ல, ஃபர்ஸ்ட் அந்த ஒரு தெர் இஸ் அ 2 horned ram இருக்குல்ல. ஸோ அந்த 2 ஹார்ன் உள்ள ராம், ஒரு ஹார்ன் வந்து மீடியா, ஒரு ஹார்ன் வந்து பர்ஷியா. அப்போ அதில் வந்து ஒரு ஹார்ன் பெருசாக இருக்குன்னு இருக்கும். ஸோ அது எதுக்குன்னா இந்த மீடியா பெர்ஷியாவை சேர்ந்தது அந்த கிங்டம். பட் அதில் வந்து பெர்ஷியன்ஸ் வேர் ஆல்வேஸ் டாமினேட்டிங் மீடியன்ஸோட. ஸோ அதனால ஒரு ஹார்ன் பெருசு, ஒரு ஹார்ன் சின்னது. ஸோ அந்த ரேம் தான் அந்த மீடோ பெர்ஷியன் எம்பையருக்கு கம்பேர் பண்ணுறோம். அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் அப்புறம் கீழே வாசித்தது. அடுத்தது ஸோ இது இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நான் எனக்கு கொடுக்குறேன்னா, பட் இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் தான் அந்த பீரியட் எல்லாமே வருது. அப்புறம் தென் அகேன் இட் டாக்ஸ் அபவுட் அ மேல் கோட் ஃப்ரம் த வெஸ்ட். அந்த மேல் கோட்டை பற்றி வாசிக்கும் போது 5வது வசனத்தில் வாசிக்கும் போது அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் வந்து 21வது வசனத்தில் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த மேல் கோட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கன்கவர் பண்ணுமா, ஃபீட் வில் நாட் டச் த கிரவுண்டுன்னு இருக்கு. ஸோ இந்த மேல் கோட் ஃப்ரம் த வெஸ்ட் இஸ் கால்ட் த கிங் ஆஃப் கிரீஸ்ன்னு இருக்கு. சரியா? இந்த கிங் ஆஃப் கிரீஸ்ன்றது தான் அலெக்சாண்டர். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் த கிரீஸ். ஸோ இவனுடைய ஆஃப்டர் அலெக்சாண்டர் வந்து ஸோ அவன் இந்த மீடோ பேஷியன்ஸ் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போட்டு அதுக்கப்புறம் வித்தின் அவன் 20 வயசுல கான்கர் பண்ண ஆரம்பிக்கிறான். 33 வயசுல அவன் இறந்துடுறான். அதுக்கப்புறம் 4 கிங்டம் வருது, அவனுடைய ஜெனரல்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ 4 பேர், அந்த 4 கொம்புகள், அதான் இந்த 4 ஹார்ன்ஸ் வந்து இந்த 4 கிங்டம்ஸ். இட் பிகம்ஸ் 4 கிங்ஸ். ஸோ இதனுடைய 4 பேர் எடுக்கிறாங்க. ஸோ சவுத் ஈஜிப்ட் அதெல்லாம் சேர்ந்து இன்னொன்று, நார்த்தன் பார்ட், சிரியன் பார்ட் இன்னொருத்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 4 டைரக்ஷன்லேயும் எவ்ரிபடி டேக்ஸ் தட். ஸோ இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன ஹார்ன் ஒன்று வருது சொல்லுவோம், பார்த்துருப்பீங்க. அப்புறம் அது வந்து அந்த சின்ன ஹார்னை வந்து அது ஒரு ரூலர். பட் அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த 23வது வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து மாஸ்டர் ஆஃப் இன்ட்ரீக். அவன் வந்து அந்த டெம்பிளில் இதில் நடக்கக்கூடாதபடி பண்ணுவான் இருக்கும். அந்த பாட்டை நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தட் டாக்ஸ் அபவுட் அன் எம்பரர். ஒரு எம்பரர் தான் அவனும். அவன் இந்த 4 அலெக்சாண்டருடைய கிங்டம் 4 பிரியும் போது ஒன் ஆஃப் த கிங்ஸ் அவன் வந்து சிரியன் பார்ட் அவன் ரூல் பண்ணுவான். அவன் பேர் ஆன்டியோகஸ் எபிஃபனிஸ். ஸோ இவன் ஆக்சுவலாக இந்த பைபிளில் சொல்லியிருக்க எல்லா காரியத்தையும் செய்வான். ஸோ அதனுடைய நம்ம பேக்ரவுண்ட் நம்ம அதுக்கப்புறம் பார்க்குறோம். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா பேசிக்கலி ஸோ ஆன்டியோகஸ் எபிஃபனிஸ் என்னெல்லாம் செய்கிறானோ அது வந்து இட்ஸ் அ டபுள் ப்ராஃபஸி. இவன் ஏற்கனவே செஞ்சுட்டான், இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் செஞ்சுட்டான், தானியலை பொறுத்த வரைக்கும் இன்னும் செய்யலை, செஞ்சுட்டான். பட் இது சேம் ஸ்பிரிட்ல தான் ஆன்டி கிரைஸ்ட் வரும், ஆன்டி கிறிஸ்து வரும். ஸோ இது வந்து ரெண்டையும் சேர்க்கிற ஒரு ப்ராஃபஸி. ஸோ இந்த காரியங்கள் நடக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் வாட் இஸ் ரிட்டன் இன் Daniel 11 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கிங் ஆஃப் சவுத், கிங் ஆஃப் நார்த்னு இருக்கும்.
ஸோ நிறைய இருக்கும். நீங்கள் அதை நல்லா வாசித்து பாருங்கள். சில பேர் நிறைய பேருக்கு அது புரியாது. பட் இந்த கான்டெக்ட்ல தான் நீங்கள் வாசிக்கணும். ஸோ கிங் ஆஃப் நார்த்ன்றதை என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இந்த சிரியா அந்த ஏரியாவில் உள்ள பார்ட், இந்த 4 கிங்ஸ் அலெக்சாண்டருடைய கமாண்டர்ஸ் 4 பேர் 4 டைரக்ஷனில் உள்ளதை எடுப்பாங்க. ஸோ சவுத் வந்து டாலமி டைனாஸ்டி சொல்லுவாங்க, நார்த் வந்து செல்யூசிட் டைனாஸ்டி சொல்லுவாங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நீங்கள் ஹிஸ்ட்ரி இந்த 2 எம்பையரோட ஹிஸ்ட்ரி நீங்கள் வாசித்துட்டு அதுக்கப்புறம் அந்த டானியல் சாப்டர் 11 வாசிங்க. இட்ல அப்சல்யூட்லி ஃபிட் இன். இப்போ நான் அதை எடுக்க ஆரம்பிச்சேன்னா அது மட்டுமே ஒரு 1 hour மெசேஜ் ஆயிரும். டானியல் 11 சாப்டர் மட்டுமே அதோடைய ஹிஸ்டாரிக்கல் பேக் எல்லாமே அதில் சொல்லியிருக்க எல்லாமே அப்படியே ஆக்சுவலாக எக்ஸாக்டாக ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, டாலமிக் எம்பையர் அவங்களுடைய இதை எடுத்துக்கிட்டா செலுசிட் எம்பையர்ஸ் 2 அவங்களுடைய. ஸோ இந்த டாலமிக் செலுசிட் 2மே கிரீக் கிங்ஸ் தான். ஸோ பட் அவங்க வந்து டாலமி வாஸ் ரூலிங் ஃப்ரம் ஈஜிப்ட். அவங்க எகிப்துல இருந்து பண்ணால் இவங்க வந்து நார்த் சிரியால இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எல்லாமே கிரீக் எம்பையர்ஸ். பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து தே டிட் நாட் இம்போஸ் தெம்செல்ஸ் ஆன் த ரூலர்ஸ். இப்போ டாலமின்னு எடுத்துட்டா அவன் ஈஜிப்டுடைய ஃபேரோவாவே ஆகிட்டான். அவனை அப்படியே ஃபேரோவாவே ஆக்கிட்டாங்க அவனை. ஸோ டானியல் சாப்டர் 11 ஃபுல்லாக இந்த டைமில் தான் இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட். இந்த டைமில் தான் அந்த 300 AD டு ஜீசஸ் கிரைஸ்ட் கம்மிங். இந்த டைமில் தான் அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுது. இந்த கான்டெக்ட்ல தான் இப்போ ஆல்மோஸ்ட் 300 years அலெக்சாண்டருடைய அந்த பிடிச்சதெல்லாம் இவங்க ஆள்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் தான் ரோம் ஒரு சின்ன சிட்டி தான் அது. ரோமை பற்றி ஒரு அதே டானியல் 2nd சாப்டரில் 42-43 இருக்கும் பாருங்க. ரோம் ஒரு சின்ன சிட்டி ஸ்டேட் தான். பட் அது இவங்க இங்கே நடந்துட்டு இருக்கும்போது ரோம் வந்து இட் இஸ் மேக்கிங் அலையன்சஸ். அது எப்படி இருக்கு 42-43 டானியல் 2nd சாப்டர். ஓகே, ஸோ இங்கே தான் ரோம். ஆக்சுவலாக டானியல் 2வது சாப்டர் தான் வாசியா 42-43. ஓகே, ஸோ இது வந்து ஸோ தே வில் இட் இஸ் த மிக்சர் ஆஃப் பீப்புள், தே வில் கம் வித் அலையன்சஸ். ஸோ ரோம் வந்து இந்த டைமில் தான் இட் இஸ் பிகமிங் ஒரு வல்லரசாக மாறிட்டு இருக்கு இந்த டைமில் தான். ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஜஸ்ட் அ பேக்ரவுண்ட், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு மேக் ஷுர் தட் என்ன சொல்கிறேன்னா, அந்த காலங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த தானியல் ஒரு ட்ரீம் இன்டர்பிரட் பண்ணுவார்ல, அந்த ஒரு ஸ்டாச்சு, கோல்டு பேபிலோன், சில்வர் மீடோ பெர்ஷியன் எம்பையர், பிரான்ஸ் வந்து அலெக்சாண்டர், அப்புறம் அடுத்தது ரோம். ஸோ இந்த ரோம் டியூரிங் த பீரியட் ஆஃப் ரோம் ஒரு கல் வந்து ஒரு பாறை வந்து இட் இஸ் நாட் broken by man's hand. அந்த கல் வந்து அடிச்சு இந்த சிலையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுது. ஸோ இட் பிகம்ஸ் நத்திங், திஸ் ஸ்டாச்சு பிகம்ஸ் நத்திங். ஸோ அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் வந்து அந்த ஸ்டோன் வந்து அது வந்து தேவனுடைய ராஜ்யம். ஸோ இட் இஸ் தி காட்ஸ் கிங்டம் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான இது. நீங்கள் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வை அந்த டைம்ல வந்து ஏன் ஆண்டவர் வந்து he was dealing with nations and kings. For example, Nebuchadnezzar பத்தி சொல்லும்போது ஆண்டவர் சொல்லி, Nebuchadnezzar is my servant, he will do what I want him to do. புரியுதா? he is my servant ன்னு சொல்லுவார் ஒரு இடத்துல. ஹவு கேன் அப்போ ஆண்டவர் எப்படி அவனை பார்த்து மை சர்வன்ட்னு சொல்ல முடியும்? ஏன்னா அவன் வந்து கடைசியில் அவன் தான் வந்து எருசலேமில் ஒரு டெம்பிளே உடச்சி போட்டு போனான். அதே மாதிரி சைரஸை பற்றி சொல்லும் போது சொல்லுவார், சைரஸ் மை அனாயிண்டட் ஒன்னு சொல்லுவார். அப்போ வந்து சைரஸ் வந்து இஸ் நாட், அவன் யூதனும் கிடையாது, ஆண்டவரை சேவிக்கிறவனும் கிடையாது. அவன் வந்து ஒரு பர்ஷியன் கிங், அவன் மீடியன் கிங். அவன் வந்து பேசிக்கலி ஃப்ரம் பட்
வந்து மீடியா பர்ஷியன் எம்பையர். ஸோ அனாயிண்டட் ஒன்னு சொல்றாரு ஆண்டவர். ஏன் சொல்றாரு? ஸோ இங்கே தான் அந்த யூ ஹேவ் டு see the difference. See, அந்த கல் வருகிற வரைக்கும் நல்லா பாருங்க, அந்த கல் வருகிற வரைக்கும் அந்த ஸ்டாச்சு இன்டாக்டா இருக்கு. புரியுதா? அந்த கல் வருகிற வரைக்கும் அந்த பொண்ணு எல்லாமே அந்த ஸ்டாச்சுஸ் இன்டாக்டா இருக்கு. கல் வருகிற வரைக்கும் அந்த பீரியட் தான் until Rome comes. அந்த கல் உடைச்ச உடனே அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுது. தேவனுடைய ராஜ்யம் எப்போ வருதோ மற்ற ராஜ்யங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் கம்ப்ளீட்டா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாரு. அதை தான் அங்கே மீன் பண்றது. ஸோ அது வருகிற வரைக்கும் அது அந்த கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ற வரைக்கும் காட் ஆண்டவர் தான் அந்த மற்ற ராஜ்யங்கள் நேபாத்தாச்சார்னாலும் சரி சைரஸ்னாலும் சரி அது எல்லாருமே ஆண்டவருடைய கண்ட்ரோல். ஆண்டவர் தான் அவங்கள அனுப்புறாரு. ஒவ்வேறு பர்பஸ்க்கு அனுப்புறாரு. நேபாத்தாச்சார ஒரு பர்பஸ்க்கு அனுப்புனாரு, சைரஸ் ஒரு பர்பஸ்க்கு அனுப்புனாரு. எல்லாரையும் அவருடைய கைகளில் வச்சிருந்தாரு. எல்லா ராஜ்யமும் அவருடைய கைகளில் இருந்து கொண்டு இருந்துச்சு. பட் அது இருந்தாலும் ஆண்டவர் அவங்களுக்கு he gave it to them as men, மனிதனின் ராஜ்யமாக. ஃபார் எக்ஸாம்பிள் நேபாத்தாச்சாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்தார். சைரஸ்க்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்தார். புரியுதா? கொடுத்து அவங்களை என்ன செய்ய வைக்கணுமோ அதை செய்து கொண்டு இருந்தார். மனிதனுடைய ராஜ்யங்கள் நிலைப்பட்டு கொண்டிருந்தன. இட் வாஸ் men's kingdom was ruling at that time until the stone came. அந்த ஸ்டோன் வருகிற வரைக்கும் மனிதனுடைய ராஜ்யங்கள் அங்க இருந்துட்டு இருந்து. இந்த ஸ்டோன் வந்து உடைச்ச உடனே அங்க இருக்கு பாருங்க, தானியேல் 2வது அதிகாரத்தில் 44-45. The God of heaven will set up a kingdom that shall never be destroyed. So God will establish a kingdom that will never be destroyed. So God எப்போ ஆண்டவர் அந்த கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்றாரா? டியூரிங் அந்த கடைசி கட்டம், அந்த கிளேயும் இது இருக்குல்ல, அந்த ரோமுடைய பீரியட். ரோம் உடைய பீரியட்ல தான் God will establish his kingdom. ஸோ இதுதான் அழகா அந்த மற்ற எல்லா கிங்டம்ஸும் முடிஞ்சு கடைசி ரோம் வருது. ரோம் வர்ற டைம்ல ஆண்டவருடைய ராஜ்யம் அங்க he is establishing his kingdom. Once God's kingdom is established, ஆண்டவருடைய ராஜ்யம் அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற ஒரு கிங்டமையும் ஆண்டவர் ரெகக்னைஸ் பண்றதே இல்லை. he never recognizes any other kingdom as kingdom. அது வரைக்கும் இவங்களெல்லாம் ராஜ்யங்களாக ராஜாக்களாக ஆண்டவர் ரெகக்னைஸ் பண்ணிட்டு தான் இருந்தாரு. அதாவது அவங்களை he is my servant சொல்லிட்டு இருந்தாரு. என்னைக்கு அவருடைய ராஜ்யம் நிறுவப்பட்டதோ, once God's kingdom is established, none of this matters. எல்லாத்தையும் உடைச்சு தள்ளி, அந்த கல் எப்படி உடைச்சு தள்ளி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிச்சோ, அந்த சில்வரையும் இதையும் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிச்சோ, அதே மாதிரி தேவனுடைய ராஜ்யம் எல்லாத்தையும் ஒன்னாக்கி அதுக்கப்புறம் he never dealt with them as nations. அதுக்கப்புறம் there are only two kingdoms that God sees. ஒன்று வந்து அவருடைய ராஜ்யம், kingdom of God, and the other is the opposite kingdom, that is a kingdom of Satan. ரெண்டு ராஜ்யங்களை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அதுக்கப்புறம் எதையுமே ராஜ்யமாக அவர் பார்க்கறது இல்லை. அதற்கப்புறமா ராஜ்யங்கள் இருந்தது, ராஜாக்கள் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை அப்படி பார்க்கவில்லை. God did not see them as kings and kingdoms. He only அவருடைய ராஜ்யம் நிறுவப்பட்டதுக்கு அப்புறம் once his kingdom is established, it is only his kingdom that matters. ஸோ அதனால தான் இந்த இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியட் வரைக்கும் அந்த ராஜ்யங்களை விட்டார் ஆண்டவர். கரெக்டாக அந்த ரோம். ஸோ இப்போ அலெக்சாண்டருடைய காலம் முடிந்து அவனுடைய இது அப்படி இது ஆகிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. ரோம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. தேவர் இன்க்ரீசிங் இன் பவர் அண்ட் ஸ்டேச்சர். ஸோ ஒவ்வொரு இடமா பிடிச்சிட்டே வராங்க. ஸோ ஒன்ஸ் ரோம் டாமினேட் பண்ற டைம்ல தான், தட் இஸ் எக்ஸாக்ட்லி த டைம், அந்த டைம்ல தான் யோவான் ஸ்நானகன் வருகிறார். யோவான் ஸ்நானகன் என்ன எதை பத்தி பிரசங்கிக்கிறார்? கிங்டம் ஆஃப் காட். புரியுதா? ஸோ இந்த கிங்டம் எல்லாம் முடிந்து கடைசி கிங்டம் வருகிற அதே நேரத்தில் God is establishing his kingdom through John the Baptist. யார் மூலமா அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு? ஒரு ராஜாவின் மூலமாக இல்லை, ஒரு வில்டர்னஸ்ல ஒரு இந்த தோலையும் ஹனியும் வெட்டுக்கிளியும் சாப்பிடுற ஒரு மனுஷனை ஆண்டவர் அனுப்புறாரு. இஸ் த ஃபோர் ரன்னர் டு எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் கிங்டம். ஆண்டவருடைய
ஆண்டவருடைய வழிகள் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் the way he starts, அவருடைய ராஜ்யம் அப்படிதான் ஆரம்பிக்குது. The man who will come with the same spirit of எலைஜான்னு சொன்னார். எலியாவே, அதான் மல்கியால அப்படிதான் தீர்க்கதரிசனம் முடியுது. புரியுதுல? எலியாவே நான் அனுப்புவேன், he will come and prepare. ஸோ இங்க இந்த ராஜ்யங்கள் எல்லாம் முடியுது, இந்த ராஜ்யங்களுடைய சிக்னிபிகன்ஸ் எல்லாம் முடியுது. தேவனுடைய ராஜ்யம் இங்கே ஆரம்பிக்குது. God's kingdom is established. So John comes as the man who establishes God's kingdom. ஸோ இந்த டைம்ல வந்து இன்னொரு ஹிஸ்டாரிக்கலி இது நீங்க பார்க்கும்போது, ஸோ இந்த மீன் டைம்ல தான் என்ன நடக்குதுன்னா, அலெக்சாண்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் அவனுடைய ராஜ்யம் ஃபுல்லா இருக்குது. ஸோ இந்த டைம்ல தான் கிரீக் லாங்குவேஜ் உலகம் ஃபுல்லா பரவுது. நாட் ஓன்லி கிரீக் லாங்குவேஜ், கிரீக் பிலாசபி, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, இவங்களுடைய பிலாசபிஸ் ஃபுல்லா உலகம் ஃபுல்லா பரவுது. ஸோ நீங்க சேம் டைம் பேரலாக பார்க்கலாம். ஆண்டவருடைய ராஜ்யம் இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்குது. ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு யோவான் ஸ்நானன் மூலமா. உலகம் அதனுடைய ராஜ்யத்தை கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. இங்கே சாக்ரட்டிஸ், இவங்களுடைய பிலாசபிஸ் இங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்கே இந்த பார்ட் ஆஃப் த வேர்ல்டு அந்த டைம்ல தான் புத்திசம், புத்தா, சைனால கன்ஃபியூஷஸ், இவங்களுடைய பிலாசபி. ஸோ இது எல்லாமே இதெல்லாம் சேம் டைம் பீரியட்ல ஒரே பேரலா நடந்துகிட்டே இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றதோ பண்ணிட்டு இருக்காங்களோ அதே நேரத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் ஆண்டவருடைய பர்பஸ் நடக்க ஆரம்பித்து விட்டது. இந்த டைம்ல தான் அவருடைய ராஜ்யம் நிறுவப்பட்டது. ஸோ இந்த டைம்ல தான் கிரீக் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உலகம் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. ஒலிம்பிக் கேம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல தான் வருது. ஒலிம்பிக் கேம்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் நான் ஏன் சொல்றேன்னா, அது வந்து இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸாக பார்க்குறோம். பட் அது ஸ்போர்ட்ஸ் ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தாலுமே நீங்கள் இப்போ நல்ல ஹிஸ்ட்ரி வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து கண்டக்டட் இன் த நியூட். சரியா? ஒரு ட்ரெஸ்ஸும் போடாமல் தான் எல்லாம் செய்வாங்க. ரன்னிங்கும் சரி, டிஸ்கஸ் த்ரோயிங் சரி, எல்லாமே ட்ரெஸ்ஸே போடாமல் நியூட்ல தான். அது என்ன ரீசன்னா, ஸோ இந்த டைம்ல இருந்தா இந்த ஹியூமன் பாடியோடைய பியூட்டியை இதை புரியுதா, அது வரைக்கும் அது யாருமே இந்த ஏன்ஷியன்ட் கிரீக் பிலாசபில தான் அந்த தாட்ஸ் எல்லாம் வருது. ஸோ இந்த ஹியூமன் பாடியோடைய அழகை காமிக்கிறது தான் அந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் ஒலிம்பிக் கேம்ஸ். நாட் ஓன்லி அத்லெட்டிக் பவர்ஸ் மட்டும் இல்லை, ஹியூமன் பாடியோடைய அழகு. ஸோ அது வரைக்கும் இல்லாத நிறைய காரியங்கள் உலக மனிதனுடைய திங்கிங்ல வருது. ஒன் ஆஃப் த திங் இஸ் தட் மேன் ஷுட் ஹாவ் அ பியூட்டிஃபுல் பாடி. அதான் நீங்க பழைய அந்த கிரீக் ஸ்டாச்சுஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹெர்குலஸ், அட்லஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மசில் மேனா. ஸோ இந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் பாடி, பியூட்டிஃபுல் பாடி, இது எல்லாமே நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, தேர் இஸ் ஒரு சைட்ல ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டவருடைய வேல்யூஸ், ஆண்டவருடைய காரியங்கள் வந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் பிசாசின் உலகத்துக்குரிய காரியங்கள், உலகத்துக்குரிய வேல்யூஸ், உலகத்துக்குரிய எல்லா காரியங்களும் வந்துட்டே இருக்கு. ஸோ எதனுடைய எப்பவுமே எல்லாத்தினுடைய ஆரிஜினை நம்ம பார்க்கும்போது தான் நம்ம அது எப்படின்ற ஹோல் நம்ம ஓரளவு ட்ரெஸ் பண்றதுல தப்பு இல்லை. பட் நம்ம ஒரு லெவலை தாண்டி போய் நம்மளுடைய பாடி பியூட்டிஃபிகேஷனும் இது போகும்போது தென் வி ஆர் ஸ்டெப்பிங் இன்டு அனதர் இன்னொரு லேயருக்குள்ள நம்ம போறோம். ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஹோல் மென்டாலிட்டி ஆஃப் திஸ் இது இங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ இந்த கிரீக் லாங்குவேஜ் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்குது. இந்த டைம்ல தான் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்கிரிப்சர்ஸ் அது வரைக்கும் ஹீப்ரூவில் தான் இருந்துச்சு எல்லாம். ஸோ இந்த டைம்ல தான் இட் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு கிரீக் ஃபர்ஸ்ட். அது 70 ஸ்காலர்ஸை வச்சு பண்ணாங்க. ஸோ இட்ஸ் கால்ட் செப்டுஜென்ட். அதான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த பைபிள் இந்த பீரியட்ல தான் நடக்குது. அது வரைக்கும் ஹீப்ரூவில் தான் இருந்துச்சு, ஹீப்ரூ லாங்குவேஜ்லாம் இருந்துச்சு. பட் ஹீப்ரூ லாங்குவேஜ் இந்த டைம்ல வந்து கொஞ்சம் இட் இஸ் லூசிங் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் பிகாஸ் ஆஃப் த கிரீக் இன்ஃப்ளூயன்ஸ். எப்படி நம்ம இப்போ நான் பேசுறதுல பாதி இங்கிலீஷை தான் பேசுறேன், பாதி தான் தமிழ் பேசுறேன். எப்படி இங்கிலீஷ் நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வருதோ அதே மாதிரி கிரீக் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துச்சு. ஸோ ஹீப்ரூ லாங்குவேஜோட டாமினன்ஸ். பட் ஆண்டவர் அதே நேரத்தில் அந்த லாங்குவேஜ் ஏத்தாப்புல அவருடைய எல்லாத்தையும் ஸோ அது டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு இட் வாஸ் ஆல் இன் கிரீக். நியூ டெஸ்டமெண்ட் கோட்ஸ்ல இயேசு கிறிஸ்து முதல் கொண்டு நிறைய பேர் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை கோட் பண்ணும்போது எல்லாருமே கிரீக் வேர்ஷனை தான் கோட் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இட் இஸ் கிரியேட்டட் திஸ். ஸோ ஆண்டவர் விசிபிளா ஒன்றும் செய்யாம இருந்தாலும் எல்லாம் என்ன நடக்கணும் அவருடைய ராஜ்யம். ஸோ அவருடைய ராஜ்யம் இந்த டைம்ல தான் வரணுன்றத ஆண்டவர் தெளிவா
கிளியரா இருக்குது. ஸோ அவருடைய ராஜ்யம் வந்து அது எப்படி பரவ வேண்டும், எப்படி எல்லா இடத்துக்கும் போக வேண்டும் அப்படின்றத பேஸ் பண்ணி ஆண்டவர் எல்லாத்தையும் கிளியரா பண்ணிட்டு, இந்த லாங்குவேஜ், அடுத்தது எல்லா கிங்டம்ஸ் ஆல்மோஸ்ட் ஒன்னா ஆக்குறது, ஆல்மோஸ்ட் மோனோகனம் நோன் வேர்ல்டு எல்லாமே ஒரு மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி ஆக்கிட்டாங்க அந்த கிரீக் கல்ச்சர்ல திங்கிங். ஸோ இது எல்லாமே ஆண்டவர் அதுக்கு முன்னால காஸ்பல் போறதுக்கு முன்னால அவருடைய ராஜ்யத்தை நிறுவுவதற்கு காஸ்பல் போற 4 வருஷம் விசிபிளா ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருந்தாலும் he was doing some things that were அதுக்கப்புறம் தான் அது அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் நமக்கு தெரியும். அநேக நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் ஒன்றும் விசிபிளா ஒன்றும் செய்யாத மாதிரி இருக்கலாம். நமக்கு we may be thinking that God is not visibly doing, விசிபிளா நமக்கு ஒன்றும் வெளியே தெரிகிற அளவுக்கு ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கலாம். பட் நம்மளுடைய தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நமக்கு எப்பொழுதுமே ஆண்டவர் என்ன செய்யணும்னு வைத்திருக்கிறார், அவருடைய சித்தத்தை அவர் செய்து கொண்டு தான் இருப்பார். சில நேரம் அது விசிபிளா தெரியும், சில நேரம் விசிபிளா தெரியாது. பட் காட் இஸ் ஆல்வேஸ் அட் ஒர்க், காட் இஸ் நெவர் அட் ரெஸ்ட். அவர் என்ன செய்யணுமோ அது செய்து கொண்டு தான் இருப்பார். இதுதான் வித்தியாசம். அதாவது இங்கிலாந்துல ஒரு டைம்ல வந்து ஒரு கேம்பெயின் நடத்தினாங்க, பஸ்லெல்லாம் காட் இஸ் டெட், காட் இஸ் டெட் அப்படின்றது இந்த ஏத்திஸ்ட். ஸோ பேசிக்கலி என்ன சொல்றாங்கன்னா, அதனுடைய மீனிங் என்னன்னா, they are not saying that God is physically dead, அதாவது பிசிக்கலா அவர் இல்லைன்றத அவங்க நாங்க சொல்லலன்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, God is dead நான் ஏன் சொல்றேன்னா, ஒண்ணுமே நீங்க ஆண்டவர் இப்படி செய்வார் அப்படி செய்வார், ஆண்டவர் இருக்கிறார் நீங்க சொல்றீங்க. பட் நான் ஒண்ணுமே பார்க்கல, ஐ see nothing, I don't see anything happening. நான் ஒன்றும் நடக்கிறத என்ன பார்க்கல, அதனால தான் நான் சொல்றேன் காட் இஸ் டெட். ஸோ அது ஒரு பெரிய கேம்பெயினா பண்ணாங்க. அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் இதுதான். சரி, நீ ஆண்டவர் இதை செய்வார் அது செய்வார்னு சொல்றீங்க, பட் என் வாழ்க்கையில் ஒன்று நடக்கலாம், நத்திங் இஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப். பட் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரம் விசிபிளா எதுவும் நடக்காதனால, அதை நம்ம கேட்டதை ஒன்றும் நடக்காதனால நம்ம ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்றும் செய்யலாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் தட் இஸ் த மிஸ்டேக் வி மேக். இஃப் யூ திங்க், அதான் நீங்க யோசிக்கிற ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒன்றும் செய்யல நினைச்சிட்டு இருக்கேன், பேசிக்கலி யூ ஆர் ஆல்சோ சேயிங் தட் காட் இஸ் டெட் இன் மை லைஃப். மேபி நீங்க வந்து ஆண்டவர் பிசிக்கலா செத்துட்டாருன்னு சொல்ல மாட்டீங்க, பட் என் வாழ்க்கையில ஒன்றும் செய்யல அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் செத்துட்டாரு சேம் அவங்க சொல்றதா நீங்க சொல்றீங்க. ஸோ நத்திங் இஸ் ஹேப்பனிங். ஸோ இந்த 400 வருஷம் பீரியட்ல ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டு இருந்தார். அவருடைய ஏற்கனவே சொல்லப்பட்ட ப்ராஃபசிஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிட்டே தான் இருந்தது. என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டு தான் இருந்தார். ரெவலேஷன் இல்லை. நிறைய பேர் அதை சைலண்ட் பீரியட் சொல்லலாம், பட் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் அ சைலண்ட் பீரியட். இட்ஸ் ஜஸ்ட் தட் நத்திங் இஸ் விசிபிள், நோ ரெவலேஷன் வாஸ் தேர், அவ்வளவுதான். ரெவலேஷன் வேற ஒன்றும் இல்லை. பட் எதெல்லாம் ரிவீல் பண்ணாரோ அது அவங்களோட வாழ்க்கையில் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. எது எது நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இந்த டைம்ல தான் இதுக்கு சினகாக் லைஃப் நான் முந்தைய சொன்னேன்ல, யூதர்கள் அங்கங்க சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் எல்லாருமே சினகாக்ல போய் வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஆண்டவரை வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. டெம்பிள் வர்ஷிப்ல மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா, போய் நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை போய் ஒரு பலி கொடுத்துட்டு இது பண்ணிட்டு வரணும். ஸோ அது மோஸ்ட்லி ஒரு மாதிரி ஒரு மெக்கானிக்கல் மாதிரி தான் இருந்துச்சு. பட் சினகாக போனோம்னா ஒரு ஆஃப் அன் அவங்க கூடி அந்த ஸ்க்ரோல் எடுத்து வாசிச்சு அதை இது பண்ணி, ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இதில் தான் ஆரம்பிச்சு இப்போ நம்ம பண்ணுற இந்த சர்வீஸ் மீட்டிங்ஸுமே சினகாகுடைய டிபிக்கல் இதுதான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். பாட்டு பாடுறது, பைபிள் வாசிக்கிறது, அப்புறம் பைபிள்ல இருந்து ஒருத்தர் பேசுறது, டிபிக்கல் அவங்க பண்றது தான் ஜெபிக்கிறது. ஸோ திஸ் இஸ் இந்த ஒரு இது இந்த டைம்ல தான் வர ஆரம்பிச்சது. அப்புறம் நிறைய அந்த அப்போக்ரிஃபான்னு சொல்லுவாங்கல்ல, தள்ளுபடி ஆகமம், அதெல்லாமே இந்த டைம்ல தான் எழுதப்பட்டது. பட் அதுக்கு ஒன்றுக்குமே தேவனுடைய டிவைன் இன்ஸ்பிரேஷன் கிடையாது. பட் ஹிஸ்டாரிக்கல் இது இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த யூதர்கள் வந்து யூதேயாவில் இல்லை. அவங்க எல்லாரும் மற்ற இடங்களில் சிதறி அடிக்கப்பட்டு இருந்தாங்களோ அங்கே தான் இருந்தாங்க. ஜூடால இந்த டைமில் லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு அவங்களுக்கு. ஏன்னா தேவர் ஸ்டில் அண்டர் ஆக்குபேஷன். இந்த டைமில் தான் இந்த கிரீக் இன்ஃப்ளூயன்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த கிரீக் இன்ஃப்ளூயன்ஸும் இந்த ஹீப்ரூ இன்ஃப்ளூயன்ஸும் உள்ள கிளாஷ்.
இப்போ இப்போ இங்கே இருக்கிற மாதிரி தான். ஸோ இந்த மென்டாலிட்டியில் மாற்றம். ஸோ இந்த ஒரு கூட்டம் வந்து கிரேக்கர்களை ரொம்ப அட்மையர் பண்ணிட்டு, கிரீக் கல்ச்சரை அட்மையர் பண்ணிட்டு, கிரீக் லாங்குவேஜை படிச்சுட்டு, பட் அதே இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா ஹீப்ரூ சொல்லிட்டு ஹீப்ரூ நம்ம வந்து இதை ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகளெல்லாம் கீழ்ப்படியணும். ஸோ இந்த ரெண்டு குரூப், இந்த ரெண்டு மென்டாலிட்டி ஆக ஆரம்பிச்சது. இந்த ரெண்டு பேர் தான். ஒரு கூட்டம் வந்து பரிசேயர்கள், இன்னொரு கூட்டம் சதுசேயர்கள். சதுசேயர்கள் என்னன்னா அவங்க வந்து மோசையோட லாவை மட்டும்தான் எடுப்பாங்க, மற்றதெல்லாம் தே டோன்ட் கேர். அவங்க மற்ற இந்த ப்ராபஸி, கடவுள், இந்த ஏஞ்சல்ஸ், பிசாசு, செத்ததுக்கு அப்புறம் லைஃப், இதெல்லாம் அவங்க ஒன்றும் பிலீவ் பண்ணுறதில்ல. மோர் லாஜிக்கல் பீப்புள். ஏதாவது கிரீக் பிலாசபி வந்து லாஜிக்கல். இங்கே நிறைய பேர் இன்னைக்கு லாஜிக்கல் தான், எல்லாத்தையும் லாஜிக்கலாக பார்ப்பாங்க. ஸோ தே ஆர் பிரிட்டி லாஜிக்கல். எஸ் ஆர் நோ, பிளாக் ஆர் ஒயிட். ஸோ அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் எனக்கு எவிடன்ஸ் இல்லைன்னா நான் நம்ப மாட்டேன். டிபிக்கல் அந்த பிலாசபிக்கல் மென்டாலிட்டி. ஸோ இவங்க எல்லாமே கிரீக் மென்டாலிட்டி. ஸோ இவங்க தான் சாதுசேயர்கள் சொல்லுவாங்க, சாதுசீஸ். ஸோ இவங்க வந்து வெரி ப்ராக்டிக்கல் பீப்புள். ஸோ இவங்களுடைய மென்டாலிட்டி ஆஃப்டர் லைஃபே கிடையாதுன்ட்டாங்க. ஸோ செத்ததுக்கப்புறம் அவ்வளோதான், ஒரு ஷார்ட் சர்க்கியூட், மனுஷன் அவ்வளோதான் போயிடுவான். ஸோ இங்கே இருக்கிற வரைக்கும் மோசையுடைய பிரமாணத்தை நம்ம காப்பாற்று இது பண்ணிக்கிட்டா நமக்கு ஆண்டவர் நல்ல வாழ்க்கையுடைய பிலாசபி விச் இஸ் பேஸ்ட் ஆன் த கிரீக் மென்டாலிட்டி ஆஃப் எல்லாத்தையும் லாஜிக்கலாக நம்ம பண்ணணும் அப்படின்ற லாஜிக் யோசித்து, லாஜிக் எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக் வேணும். ஸோ இதுதான் சதுசேயர்கள். இவங்க தான் சதுசேயர்கள் தான் அந்த டெம்பிளுடைய எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம். ஏன்னா பிகாஸ் அங்கே தான் நல்ல காசு, யூ கேன் மேக் மணி, யூ கேன் பி இன்ஃப்ளூயன்ஷியல். ஸோ தேர் சாதுசீஸ் வேர் வெரி வெல் ஆஃப், மோஸ்ட் ஆஃப் தம் வேர் எல்லாருமே நல்ல காசு, நல்ல இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள். பரிசேயர்கள் வந்து கம்ப்ளீட்டாக அதே அதர் எக்ஸ்ட்ரீம். ஸோ நம்ம இது செய்யக்கூடாது, இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது செய்யணும். ஸோ பை த டைம் இயேசு கிறிஸ்து வரும்போது 10 கட்டளைகளை 600 கட்டளைகளாக மாற்றிட்டாங்க. ஸோ இது இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. ஸோ இன்றைக்குமே அந்த 600 ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ சில இதெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப சிரிப்பாக வந்துடும் நமக்கு. பட் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க, இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. 6 மணிக்கு மேலே லைட் சுவிட்சே போடக்கூடாதுமாங்களே. ஸோ அந்த மாதிரி லைட் சுவிட்ச் போட்டால் அதுவும் ஒர்க்கிங், இட் கம்ஸ் டு ஒர்க்கிங். ஸோ சாபத்தை சீரியஸாக எடுக்கணும். ஸோ இதெல்லாமே இந்த இன்டர்டெஸ்டமென்ட் பீரியட், ஸோ இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால் உள்ள பீப்புளுடைய மைண்ட் செட் இது எல்லாமே இப்படி தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே அவங்களுடைய சிச்சுவேஷன் மோசமாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இதுக்குள்ள என்ன நடக்குது, இந்த ப்ரீஸ்ட் இருக்காங்கல்ல, ப்ரீஸ்ட் வந்து ஆண்டவர் எப்பவுமே சொன்னாருக்கு, லேவியோடைய அவங்களுடைய லேவாய் ட்ரைப்ல இருந்து தான் வரணும்னு. பட் இப்போ வந்து எல்லாம் மாறிடுச்சு, கம்ப்ளீட்லி எல்லாம் மாறிடுச்சு. பிகாஸ் இட் இஸ் ஆல் பிகமிங் வெரி பொலிட்டிக்கல் தான். இப்போ யாரெல்லாம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க, இப்போ நம்ம இங்கே நடக்கிற மாதிரி தான் ஆல்மோஸ்ட். ஸோ யார் பொலிட்டிக்கல்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ், யார் காசு நிறைய கொடுக்குறாங்களோ யாருக்கு. ஸோ பேஸ் பண்ணி ஈவன் ப்ரீஸ்ட், டெம்பிள் உள்ள ப்ரீஸ்டுடைய இதுவுமே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஸோ இயேசு கிறிஸ்து வரும்போது லேவியருடைய அந்த லைனில் உள்ளவங்க யாருமே கிடையாது. இங்கே எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இது எல்லாமே யூதர்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு. என்னன்னா எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு. டெம்பிள்லேயும் இங்கே ப்ரீஸ்டும் யாருமே கிடையாது, எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு. பொலிட்டிக்கல் ஃப்ரீடமும் நமக்கு கிடையாது, இவங்க தான் நம்மளை ரூல் பண்ணுறாங்க. ஸோ நிறைய இதெல்லாமே இட் ஆல் கிரியேட்டட். என்ன சொல்கிறதுன்னா மேசியா ஒருத்தர் வருவார், அப்போ வந்தால் எல்லாம் சரியாகும். ஸோ புரியுதா, இந்த ஹோல் ஜியோ பொலிட்டிக்கல் சோஷியல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஆண்டவர் கிரியேட் பண்ணி டு கிரியேட் அவங்களுடைய மனதில் மேசியா ஒருத்தர் வருவார். ஸோ தேவர் primed for Messiah to come. So so God has created them. அது மட்டும் இல்லை, இவங்களும் மேசியா வருவார், எப்படியாவது நம்மளை காப்பாற்றுவார். அந்த ஆட்டிடியூட்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அதான் நிறைய பேர் இவர் மேசியா நினைச்சாங்க. பட் அது மட்டும் இல்லை, சுற்றி உள்ள கண்ட்ரீஸில் உள்ளவங்களும் அவங்களும் தேவர் ஆல்சோ அந்த நிறைய கடவுளை கும்பிட்டுட்டு அவங்களும் தேவர் ஆல்சோ ஃபெட் அப் வித் த ஹோல் திங். ஸோ அவங்களுமே இந்த இதில் இருக்கிறாங்க. ஸோ தே ஆல்சோ டிட் நாட் லைக் த நிறைய இதை கும்பிட்றது, அது எல்லாத்தையும் இந்த டைமில் இருக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து தட் இஸ் ஹவு தே வேர். இதுக்கு முன்னால் இந்த ஆன்டியோகஸ் எபிஃபனிஸ் அவன் போய் நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ இவன் வந்து
இப்படி தானியல் அந்த வாஸ்து அந்த ப்ராஃபஸி படி அவன் போகிறான். போய் அவனுக்கு வந்து ஸோ அவன் தான் பேசிக்கலி அந்த டெம்பிளில் உள்ள அந்த ப்ரீஸ்ட் எல்லாத்தையும் மாற்றுறது அவன் தான். இவன் நிறைய பேர் ஆக்சுவலாக இந்த டைமில் வந்து எருசலேம் வந்து ஒரு 25 தடவை கை மாறுது. இவன் வருவான், இவன் பிடிப்பான், அவனை அடிச்சுட்டு இன்னொரு. ஸோ 25 times இட் சேஞ்சஸ் ஹேண்ட். ஸோ ஒரு தடவை இவன் கையில் இருக்கும்போது தான் இவன் தான் போய் லிட்ரலாக டெம்பிள்குள்ளே போய். ஸோ இவனுக்கு வந்து யூதர்களை வந்து இவனுக்கு வேற ஏதோ பிரச்சனை, அவனுடைய பிரச்சனை வேற. பட் அவன் போய் என்ன பண்ணுறான்னா யூதர்கள் வந்து பலி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். ஃபர்ஸ்ட் டெம்பிள் போய் பலி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவனே டெம்பிள்குள்ளே போகிறான். அதுக்கப்புறம் இவன் மட்டும் போகிறதுக்கு இல்லாமல் இவன் போய் ஒரு பண்ணியை பலி கொடுத்து அதனுடைய ரத்தத்தை டெம்பிள் ஃபுல்லாக தெளிச்சிடுறான். ஸோ அதோட டெம்பிள் வர்ஷிப் கம்ப்ளீட்டாக நின்றுது. ஏன்னா யூதர்களுக்கு பண்ணிட்டாலே இட் இஸ் கம்ப்ளீட்லி டிசிக்ரேட்டட், அது வந்து முடிஞ்சிச்சு. ஸோ டெம்பிள் எப்படி இந்த 3.5 வருஷம் டெம்பிள் வர்ஷிப்பை யாரும் போக முடியாத அளவுக்கு அவன் பண்ணிட்டான். ஸோ இந்த டைமில் தான் இந்த மேக்கபீஸ்ன்னு ஒரு குரூப் வராங்க. அவங்க இவனுக்கு அகேன்ஸ்ட் சண்டை போடுறாங்க, ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறாங்க. கொஞ்ச நாளைக்கு எருசலேம் வந்து எந்த ஒரு ஃபாரினர் கையிலையும் இல்லாமல் அவங்களுடைய ஓன் இதில் இருக்குது. ஸோ இது வந்து தனி ஹிஸ்ட்ரி. இதை பார்த்து அந்த மேக்கபீஸ் இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஹனுக்கான ஒரு ஃபெஸ்டிவல் வரும். யூதர்கள் கொண்டாடுற ஒரு ஹனுக்கான ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ இந்த மேக்கபீஸ் டைமில் இவங்க வந்து சண்டை போட்டு தே பிகம் இண்டிபெண்டன்ட் ஃபார் சம் டைம். இயேசு கிறிஸ்து வரும்போதும் அப்போ அதை லீட் பண்ணுறவன் பேர் ஜூடாஸ் மேக்கபீஸ். ஸோ இயேசு கிறிஸ்து வரும்போதும் தேவர் ஆர் லுக்கிங் ஃபார் சம்படி லைக் ஜூடாஸ் மேக்கபீஸ். ஸோ இவன் தான், ஏன்னா இவ்வளோ லாங் ஹிஸ்ட்ரியில் யூதர்கள் தனியாக அவங்கள ஆண்டு கொண்ட டைம்னா ஒன்லி வென் ஜூடாஸ் மேக்கபீஸ் வாஸ் லீடிங் தம். அவன் லீட் பண்ண மட்டும்தான் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தேவர் ரூலிங் தெம்செல்ஸ். அவங்களாவே அவங்கள இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து வரும்போதும் இவங்களும் தேவர் லுக்கிங் ஃபார் சம்படி எக்ஸாக்ட்லி லைக் ஜூடாஸ் மேக்கபீஸ். ஸோ இவரும் ஏதோ நமக்கு பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் கொடுப்பாரு அப்படின்ற ஆட்டிடியூட்ல தான் அவங்களும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஸோ அதனால தான் அந்த கிளாஷே வருது. ஸோ தேவர் ஆல்வேஸ் லுக்கிங். இந்த பாம் சண்டே அப்போ இயேசு கிறிஸ்து வராரு, எல்லாரும் ஓசன்னா தேவனுடைய தாவீது குமாரனுக்கு ஓசனான்னு சொல்றாங்க, எல்லாரும் போறாங்க. பட் இவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஆண்டவர் போய் ரோமன்ஸை போய் அடிக்க போறாரு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இவர் சாட்டை எடுத்து யூதர்கள் டெம்பிள்ல போய் அடிச்சிட்டாரு. இவங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. இவங்க வந்து சாட்டை எடுத்து ரோமன் சோல்ஜர்ஸ் அடிப்பாரு நினைச்சிட்டு தான் இருந்தாங்க. அதனாலதான் ஓசன்னா தேவனுடைய தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு எல்லாம் பாடுறாங்க. பட் நீங்க பாத்தீங்கன்னா he takes that thing and யூதர்களை வீக் பண்றாரு. அவங்களுடைய மைண்ட் செட் கம்ப்ளீட்டா மேசியா வேணும் அப்படின்றத யோசிச்சுட்டு இருந்தாலும் தேவர் கம்ப்ளீட்லி மைண்ட் செட் யார் மேசியான்றது கம்ப்ளீட்லி தேவர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆன் தட். ஸோ இந்த டைம்ல வந்து நார்தன் பார்ட் ஆஃப் இஸ்ரேல். ஸோ இப்போ நான் பேசுறது எல்லாமே ஜூடா சதர்ன் பார்ட். இப்போ நார்த்தில் வந்து இஸ்ரேல் அங்கேயும் சிதறடிக்கப்பட்டாங்க. பட் அவங்க எல்லாம் திரும்பி வராங்க. பட் அவங்க வந்து அங்கே வரும்போது எல்லாருமே ரொம்ப கலப்படமாகி மற்றவங்களோட கல்யாணம் பண்ணி யூதர் அந்த ட்ரெடிஷனே இல்லாமல் எல்லாருக்கும் ஆண்டவர்னா யாருன்னு தெரியாது அந்த அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ சமாரிட்டன்ஸ் அவங்கள தான் சமாரியலும் சொல்லுவாங்க. ஸோ அவங்கள தான் யூதர்கள் ரொம்ப ஏளனமாக பார்ப்பாங்க. இயேசு கிறிஸ்து இருக்கிறபோது சமாரியன்னா அவன் வந்து தரமட்டமாக அவங்கள பார்ப்பாங்க. நீங்கள் ஒன்றுமே நீங்களாம் ஃபெய்த்தை விட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. பட் பழைய ஏற்பாட்டின்படி அவங்க ஃபெய்த்தை விட்டு போனாலும் ஆண்டவர் அவங்கள பார்க்கும்போது ஆண்டவர் அவரை பார்க்கும்போது புதிய உடன்படிக்கையின்படி பார்க்குறாரு. அதனால தான் அந்த நல்ல சமாரியான் இதெல்லாமே அந்த கான்டெக்ட்ல தான் வருது. தேடும் ஆண்டவரும் அந்த ஒரு சமாரிய ஸ்திரீட்ட தான் சொல்றாரு வர்ஷிப்பை பற்றி அவர் பெரிய விளக்கம் கொடுக்கறது கிவிங் டு சமாரிட்டன் உமன். நம்ம நினைப்போம் நிறைய பேருக்கு அந்த கான்ட்ராஸ்ட் புரியாது. மெல்கிசேதேக்கு ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த சமாரிட்டன் உமனையும் தனியாக மீட் பண்ணுறாரு. மெல்கிசேதேக் வந்து இஸ் அ ஃபேரசி. ஸோ ஆண்டவர் நம்ம என்ன நினைப்போம்னா மெல்கிசேதேக்கிட்ட தான் வர்ஷிப்பை பற்றி ஆண்டவர் நல்லா பேசணும். இவனுக்கு தான் எந்த ஃபேரசி இதெல்லாம் வேதத்தை புரிஞ்சவன். பட் ஆண்டவர் கம்ப்ளீட்டாக மாற்றி பேசுறாரு. மெல்கிசேதேக்கிட்ட போய் நீ யூ ஹேவ் டு பி பார்ன் அகைன் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்கணும்னு சொல்றாரு. சாரி நிக்கோதேமத்தை பார்த்து நீ மறுபடியும் பிறக்கணும்னு சொல்றாரு. இந்த சமாரிய ஸ்திரீட்ட போய் சொல்றாரு இஸ் டாக்கிங் அபவுட் வர்ஷிப்.
அதாவது வர்ஷிப்பை பற்றி மோஸ்ட் ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட், ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணுன்றதை குறித்த ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை இந்த லேடிட்ட சொல்றாரு. ஷீஸ் அன் இம்மாரல் உமன். அவள் வந்து இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பட் God sees the heart of the people. அவள் வந்து இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, பட் அவளோட இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். அவள் இம்மாரல் தான், அவளோட ஆக்டிவிட்டிஸ், அவள் செய்த காரியங்கள் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், பட் ஆண்டவருக்கு வந்து இருதயம் தெரியும். இவன் வந்து வேதத்தை நல்லா படிச்சவன் தான், பட் இவன் இருதயத்தில் ஆண்டவரை பிடிக்கணுன்ற இதில் அதான் இவன்ட்டு சொல்றாரு, யூ மஸ்ட் பி born again. பட் இந்த லேடிட்டு சொல்றாரு யூ மஸ்ட் பி born again. இயேசு கிறிஸ்துவனுடைய the way he does things, அவருடைய பார்வை, the way he looks at it is completely different. அது அப்படிதான் அவருடைய ராஜ்யம், என்னுடைய ராஜ்யம் இப்படி தான் இருக்குன்றத வந்து இந்த மாதிரி காரியங்கள் மூலமாக தான் அவர் வெளிப்படுத்துறாரு. இந்த டைம்ல தான் ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்குது. இப்போ ரோம், ஸோ அதுக்கப்புறம் தே பிகம் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ரோம். ரோம்ல வந்து ரோமர்களுக்கு ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி என்னன்னா, இந்த யூதர்கள் வந்து அதுக்கப்புறம் ரோமன்ஸ் வராங்க போறாங்க, பட் இந்த யூதர்கள் இவங்க வந்து எங்கே போனாலும் அந்த ரிலிஜனை பற்றி ஃபுல்லாக பிடிச்சி அந்த ரிலிஜனையும் இவங்களுடைய ரிலிஜனாக மாற்றிக்கிடுவாங்க. ரோமன்ஸ் வந்து அதையும் அந்த பேன்பியான்னு சொல்லுவாங்க. அந்த பேன்பியான் ஒரு பில்டிங் இன்னும் ரோம் போனீங்கன்னு இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சாமியை வச்சுருப்பாங்க. எல்லா கடவுளையும் அங்கே இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னென்னா, the more gods you have, the more power you have. அந்த இது. ஸோ இவங்ககிட்ட யூதர்களையும் கேட்கும்போது எங்களுக்கு உருவமே கிடையாது, எங்கள் கடவுளுக்கு உருவமே கிடையாது. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங் தட் ரோமன்ஸ் டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். அது எப்படி உருவமே இல்லாமல் எப்படி கடவுள் இருக்கு? அப்போ அது இருக்க சான்ஸே இல்லை. ஸோ அது அவங்களுக்கு மைண்டில் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜெருசலேம் பிடிக்கணும். பாம்பேன்னு ஒரு ஜெனரல் தான் அவன் பிடிக்கிறான். பிடிச்சவன்னா அவங்களுக்கு மெயின் கியூரியாசிட்டி, இவங்க டெம்பிளுக்குள்ள ஹோலி ஆஃப் ஹோலிஸ்ன்னு ஒன்று வச்சிருக்காங்க. அங்கே யாரையும் விட மாட்டேங்கிறானுங்க, போனால் செத்து போகணும்னு சொல்றாங்க. அங்கே தான் ஏதோ உருவம் வச்சிருக்கானுங்க, எங்கேயும் செல்லா உள்ள அங்கே இருக்கு. ஸோ அதை நான் கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லி பாம்பே பிடிச்சிட்டு நேராக ஹோலி ஆஃப் ஹோலிஸ்குள்ளே போகிறான். பட் அவன் சாகலை. ஸோ இது நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த மகா பரிசு ஸ்தலத்துக்கு ஒரு ஆசாரியன் பாவம் செஞ்சுட்டு போனாலே செத்துருவான்றதா பைபிள் இருக்கு. பட் பாம்பே போகிறான், உள்ளே போய் பார்த்துட்டான், ஒன்றுமே இல்லை, எம்டி ரூபாங்க. ஆக்சுவலி இது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட், நீங்கள் செக் பண்ணலாம். அவன் வெறும் பார்த்து இவ்வளோதானா, நீங்கள் இதுதான் பெரிய கடவுள் பிடிக்கலாம். அவன் சாகவும் இல்லை, பட் அவனுக்கு ஒன்றும் தெரியவும் இல்லை. ஸோ திஸ் இஸ் சி இந்த வே காட் ஆண்டவர் செய்கிற காரியங்கள். ஓகே, பை திஸ் டைம் இவன் வந்து அழைக்கப்பட்டவன் இல்லை, இவனுக்கு வந்து விவரம் தெரியாது, இவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அவனை ஆண்டவர் அடிக்கல, அவனை விட்டுட்டாரு. அவன் புறஜாதி, அவன் யூதனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ அவனுக்கு வந்து ஏதோ கியூரியாசிட்டியில் வந்துட்டான், ஆண்டவர் விட்டுட்டாரு. அது மட்டும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல வந்து அவருடைய ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அவருடைய புதிய உடன்படிக்கை வர்ற நாட்கள் வந்து யோவான் ஸ்நானகனுக்கு the kingdom of God is established, தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ தேவனுடைய ராஜ்யம் அது வேற லைன்ல வர ஆரம்பிச்சுட்டு, அவருடைய புதிய உடன்படிக்கையின் வழியில வர ஆரம்பிச்சுட்டு. ஸோ இந்த பழைய உடன்படிக்கையின் காரியங்கள் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வந்துட்டு, so that we will know who he really is. ஸோ அவன் பாம்பேக்கும் புரியணும், அது இருக்கிறது வந்து ஒண்ணுமே இல்லப்பா, ஒன்றும் இல்லை. தேவனுடைய பை கிங்டம் இஸ் டிஃப்ரெண்ட். என்னைய வணங்குறதுக்கு சில வேண்டாம், அதான் நீ போய் பார்த்துட்டல, ஒண்ணுமே இல்லைல்ல. ஸோ ஈவன் டு ரோமன் he was able to tell something that you are like this. ஸோ இதுதான் டிரான்சிஷன். அந்த பழைய உடன்படிக்கையிலிருந்து புதிய உடன்படிக்கைக்கு அப்படியே ஆண்டவர் கொண்டு வர்றாரு. மக்களையும் மாற்றி, பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸையும் மாற்றி, சோஷியல் சிச்சுவேஷன்ஸை மாற்றி, லாங்குவேஜ் பேரியர்ஸை நீக்கி, ஸோ எல்லாரும் கிரீக் பேசுகிற மாதிரி கொண்டு வந்து, ஸோ பை த டைம் John comes, everybody was really primed for the arrival of Messiah. எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ everything God did perfect in his own time. இதான் நாங்கள் புரிஞ்சுக்கணும். அவருடைய நேரம் வரும்போது அவர் எல்லாத்தையும் சரியாக செய்வார். மார்க் 1:2 பார்க்குறோம்ல. ஸோ இப்போ நம்ம we come into the period of the Gospels. ஸோ மார்க் 1வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் எப்படி?
உரைத்தது. ஸோ மல்கியா கடைசி நான் பார்க்கும்போது லாஸ்ட் வீக் பார்க்கும் மல்கியா 4வது அதிகாரம் 5வது 6வது வருஷத்துல அதே தான் பார்த்தோம். ஸோ ஜான் சம்பவன் வித் ஸ்பிரிட் ஆஃப் எலைஜா வில் கம்னு தான் இருக்காங்க. எலிஜா வருவார், எல்லாத்தையும் உங்களுக்கு முன்னால் நடத்துவார் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் இதில் பார்க்குறோம். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியிலே வருவார் அப்படின்னு இருக்கு. லூக்கா 1:16 பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஜான் கம்ஸ் இன் த ஸ்பிரிட் ஆஃப் எலைஜா. லூக்கா 1:16 he will be in the spirit of Elijah. லூக்கா 1:16 he will turn many of the children of Israel to the Lord their God. He will go before them in the spirit and power of Elijah. Spirit and power of Elijah. So இது வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸ்பிரிட் அண்ட் பவர் ஆஃப் எலைஜா, he will be in the same spirit of Elijah. பட் ஆனால் யோவான் 1வது அதிகாரத்தில் 19 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்குறாங்க, யோவான் நீ எலியாவா? அவனுடைய ஆன்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க. யோவான் 1:19 23. அல்ல என்றார். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்குள்ள ஜெனரேஷனில் நீங்கள் பார்த்துக்கோங்களேன். இன்னைக்கு அநேகர் அவங்க பேருக்கு முன்னால் தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர், வேற என்னெல்லாம் நிறைய டைட்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் 3-4 டைட்டில் தான் போடுறாரு. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி எல்லாம் போடுறாங்க. இன்னைக்கு அந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் வேத வசனம் சொல்லுது இவன் தான் எலியாவின் ஆவியில் வருவான், இவன் தான் எலியான்னு சொல்றாங்க. பட் அவன்கிட்ட நேராக கேட்கறாங்க, நீ எலியாவா? நீ தீர்க்கதரிசியா? நான் எலியாவும் இல்லை, நான் தீர்க்கதரிசியும் இல்லை. See, one of the characters that I really admire in the word of John, அவனுடைய யோவான் ஸ்நானன், அவனுடைய ஒரு தாழ்மை, அவனுடைய அந்த ஆவி, அந்த தாழ்மையின் ஆவியை பார்க்கணும். அவன் சொல்லியிருக்கலாம், நானும் தீர்க்கதரிசி தான், சொன்னா தப்பு இல்லை, நான் எலியாவின் ஆவியில தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவன் சொல்றது தப்பே கிடையாது, உண்மையாக தான் சொல்லுவான். பட் அவனுடைய ஆவி, அந்த அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் தி ஹியூமிலிட்டி ஆஃப் ஜான், அவனுடைய அந்த தாழ்மையின் ஆவியை பார்க்கணும். நீ எலியாவா? நான் எலியா கிடையாது. நீ யாரு? நீ தீர்க்கதரிசி? நான் தீர்க்கதரிசியெல்லாம் கிடையாது. அப்ப நீ யாரு? நான் சும்மா ஒரு சத்தம், நான் வனாந்திரத்துல இருந்து கூப்பிட ஒரு சத்தம், அவ்வளவுதான். ஜஸ்ட் அ வாய்ஸ் ஷவுட்டிங் இன் தி வில்டர்னஸ். ஆண்டவர் சொல்ற பழைய உடன்படிக்கையில வந்ததுல யோவான் ஸ்நானகனை போல் யாரும் பிறந்ததே இல்லை. ஆண்டவர் அவனை பத்தி சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. See the real, உண்மையாக தேவனுடைய மனிதர்கள், the real great men of God will never say who they are. அவங்களுடைய பேருக்கு முன்னால ஒரு டைட்டிலும் போட மாட்டாங்க. நான் இதுதான் எவன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க நல்லா புரிந்துக்கோங்க, யாரு அவருடைய பேருக்கு முன்னால டைட்டில் போட்டுட்டு நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் ஒரு அப்போஸ்தலர், நான் ஒரு இது சொல்றாங்க, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் தேவனால் அனுப்பப்பட்டவர் அல்ல. உண்மையாக தேவனால் அனுப்பப்பட்டவர் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. உண்மையாக தேவனால் அனுப்பப்பட்டவன் எப்பொழுதும் சொல்லுவான், நான் ஒண்ணுமே கிடையாது, ஏதோ ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கார், நான் சொல்லிட்டு இருக்கேன். I'm just a voice who speaks for God. ரியல் மென் ஆஃப் காட். இப்படிதான் நீங்க அறிந்து கொள்ளணும் யார் உண்மையான தேவன் என்று, யார் உண்மையாக தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதை நீங்க அறிந்து கொள்றதுக்கு இதுதான். திஸ் இஸ் த வே யூ ஹேவ் டு யூஸ். அவனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருது? ஹவு டு தே டிஸ்கிரைப் தெம்செல்ஸ்? அவங்களை எப்படி அவங்க டிஸ்கிரைப் பண்றாங்க? நான் அங்க போனேன், நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன், நான் அந்த இடத்துல இருக்கும்போது, நான் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கனாலே நீங்க ரொம்ப யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் சச் பீப்பிள். நான் அந்த இடத்துல இருக்கும்போது, நான் அங்கே சென்ற போது, இந்த மாதிரி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் அபவுட் தட். யார் தங்களை உயர்த்துகிறார்களோ, யார் தங்களை குறித்து டைரக்டாவா இன்டைரக்டாவா, நிறைய பேர்ல டைரக்டா பண்ண மாட்டாங்க, ஓகே, பட் இன்டைரக்டா நிறைய பேர் நீங்க மூலிகாரங்கன்னு சொல்லிட்டு இன்டைரக்டா, நான் அங்கே சென்ற போது, நான் இதை செஞ்சேன், நான் அவரை போய் பார்த்தேன், நான்
இதுதான் உண்மையான ஒரு தாழ்மையான தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் என்றால் அவனை ஆண்டவர் உடைக்கிறார். அவன் அப்படிதான் பவுலும் அப்படிதான் சொல்ற பவுலும் அப்படிதான் ஆண்டவர் பாவிகள் எல்லாரும் மகா பாவி நான் தான் அப்படின்னு சொல்ற பவுல். புதிய ஏற்பாட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 1/3 ஆஃப் த இது அவர் தான் எழுதியிருக்கிறார். பட் he was able to say that. நான் அப்போஸ்தலர் நான் அவர் அந்த லாங்குவேஜை நீங்க பால்ட்ட நீ பார்க்கவே முடியாது. ஜஸ்ட் எவ்வளவுதான் நான் இவ்வளவுதான் அந்த ஒரு ஆவி. ஆவியின் கனி, அதுதான் ஆவியின் கனி. உள்ள என்ன ஆவி இருக்கோ அதனுடைய கனி தான் வெளியே வரும். புரியுதா? உள்ள என்ன ஆவி இருக்கோ அதனுடைய கனி தான் வெளியே வரும், அவனுடைய வார்த்தையிலிருந்து வரும். அதனால்தான் நான் ஐ ஆல்வேஸ் டெல் காட் பிரேக் மீ so that என் வாயிலிருந்து ஒரு பெருமையான வார்த்தைகள் வந்துவிடக்கூடாது. ஏன்னா மனுஷன் எல்லாரும் prone to pride. எல்லாருக்குமே அந்த பெருமை என்பது யார்ட்டையுமே நீங்க படிக்கவே வேண்டாம். சின்ன பிள்ளைகிட்ட நீங்க பிரைடை பத்தி பெருமையை இருக்கணும் நீங்க சொல்லியே கொடுக்க வேண்டாம். ஒரு டாயை வச்சுட்டாலும் என்கிட்ட இந்த டாய் இருக்கே சொல்லியே கொடுக்க வேண்டாம், அது தானா வர்றது. யூ ஹேவ் டு ஒன்லி டீச் them to be humble. தாழ்மையா இருக்கதான் நீங்க கற்றுக் கொடுக்கணும். ஸோ அது நேச்சுரல் ஹியூமன் டெண்டன்சி. ஸோ ஆண்டவர் அநேக நேரத்தில் நம்ம ஏன் உடைக்கிறார், ஏன் அநேக காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில கொடுக்கிறார், ஏன் அநேக நேரத்தில் நம்மளுடைய ஹியூமிலியேட்டிங் சிச்சுவேஷன் மூலியம் போக சொல்றார், ஏன் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் எது நினைச்சிட்டு இருக்கோமோ அதுலேயே ஆண்டவர் நம்மளை அடிக்கிறார். ஏன்? டு ஹம்பிள் us so that we can have a spirit of humility. தாழ்மையான ஒரு ஆவியை நம்மளுக்கு. ஆக்சுவலா நான் சொல்றேன், நிறைய நம்ம அநேக நேரத்தில் நினைக்கிறோம் நம்ம ஆண்டவர் ஆசீர்வாதம் இது அது நினைக்கிறேன். நான் சொல்றேன் உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு தாழ்மையான ஆவி இருந்துச்சுன்னா அது உண்மையான ஆசீர்வாதம். நீங்க எத்தனை பேர் அதை உண்மையான ஆசீர்வாதமாக நினைக்கிறீங்கன்னு தெரியல, பட் அது உண்மையான ஆசீர்வாதம். அதுதான் யோவான் ஸ்நானகனின் ஆவி, அதுதான் எலியாவின் ஆவி. புரியுதா உங்களுக்கு? மேன் ஹூ ஹேஸ் a humble heart, man who has a humble spirit, தாழ்மையான ஆவி. அது நீங்க எத்தனை பேர் நீங்க நிறைய நேரத்தில் ஆண்டவர் சில காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் அனுமதிச்சுட்டு நம்ம எல்லாரும் கேட்போம். ஆண்டவர் அதான் பவுல் உனக்கு ஒரு முள்ளு கொடுத்துருக்கேன்ப்பா, எதுக்கு அந்த முள்ளு? உனக்கு நிறைய ரெவலேஷன் இருக்கு, நான் உனக்கு நிறைய ரெவலேஷன்ஸ் கொடுத்துட்டேன் வேதத்துல இருந்து. ஆல்மோஸ்ட் 1/3 ஆஃப் த நியூ டெஸ்டமென்ட் நீ தான் எழுதியிருக்க, உனக்கு நிறைய ரெவலேஷன் இருக்கு. ஆனா பவுலாக இருந்தாலும் நீ பெரிய அப்போஸ்தலனாக இருந்தாலும் உனக்கும் பெருமை வரும். அதான் சொல்ற ஆண்டவர். நம்ம அதையே படிச்ச வார்த்தையை தான். நீ பெருமைப்படாத அளவுக்கு, நீ உன்னை தூக்கி கொள்ளாத அளவுக்கு இந்த முள்ளை உனக்கு கொடுத்துருக்க, நான் அதை எடுக்க மாட்டேன் முள்ள. ஏன்னா இந்த முள்ளு தான் உன்னை சரியான லெவல்ல வச்சிருக்கும். இந்த முள்ளை நான் எடுத்துட்டேன்னா உனக்கு தாழ்மையான ஆவி இருக்காது. அதுக்கப்புறம் நீ என்னத்தை பேசினாலும் என்ன பிரசங்கம் பண்ணாலும் அதுல அதுக்கு ஒரு விதமான எஃபெக்ட் இருக்காது. Paul was broken. He was a learned man. அவன் படித்தான். he was a Roman citizen. எல்லாத்துக்கும் மேல he was a Roman citizen by birth. காசு கொடுத்து வாங்கல. He was a learned, full. கமாலியல்ட்ட படிச்சவன், சாதாரண ஆள் இல்ல, கமாலியல்ட்ட படிச்சவன். Roman citizen by birth. Very intelligent. ஆண்டவர் அவனை எல்லா விதமான பாடுகள் மூலமா அனுப்புனார். ஏன் முள்ளை கொடுத்தார்? To keep him humble. அநேக நேரத்தில் நம்ம அதை சீரியஸா எடுக்கிறது இல்லை. ஆண்டவர் சில நேரம் நம்ம வாழ்க்கையில சில முள்ளுகளை கொடுத்துருக்காங்க, நம்மள தாழ்மையா வைக்கிறது. நம்ம அநேக நேரத்தில் அந்த முள்ளை எடுத்துரும் ஆண்டவரே இதுல இருந்து நான் எப்படியா வெளியே வரணும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்ல இருக்கட்டும் உனக்கு. Keep you humble. Because we don't value humility. நம்ம ஹியூமிலிட்டியை நம்ம ரொம்ப வேல்யூ பண்ண, தாழ்மையை நம்ம வேல்யூ பண்றது இல்லை. பட் ஒரு பெருமை அதுல ஒரு அடி வாங்குறதை விட தாழ்மையாக இருந்து ஆண்டவருடைய வழியில, ஆண்டவர் வழி நடத்துற வழியில ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை, ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ஹியூமிலிட்டியில நம்ம வாழும்போது that brings glory to God. அதான் ஆண்டவர் நம்மளுக்கு விரும்புறார். நம்ம அநேக நேரத்தில் இதை மறந்துடுறதே இல்லை. நம்ம நிறைய நேரத்தில் இதை மறந்து விடுகிறோம். திஸ் இஸ் a very good lesson that ஆண்டவர் நம்ம கொடுக்குறாரு. யோவான் ஸ்நானகன் ஆவி. நீ எதுக்கோ ஜெபம் பண்றீங்க, ask for this kind of a spirit. இந்த ஒரு ஆவியை ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுக்கணும். நீங்க you ask God for this. ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்களை கொடுத்து அதன் மூலமா நீங்க பெருமைப்படாத அளவுக்கு ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறாங்கன்னா அதுக்கு நன்றி சொல்லுங்க.
there is nothing. ஆண்டவர் நீங்க கேட்டு பார்க்கலாம், ஆண்டவர் இதை எடுத்துரும் நீங்க கேட்டு பார்க்கலாம். பட் சில நேரத்தில் சில காரியங்கள் ஆண்டவர் நமக்கு அலோவ் பண்றாரு. ஏன்னா so that நம்ம ஒரு லெவல்ல இருக்கணுன்றதுக்காக. யோவான் ஸ்நானன் அவன் தான் அந்த அவனுடைய வழியில தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். he breaks the only thing that breaks all that அவனுக்கு முன்னால் உள்ள கரடு முரடான பாதைகளை செவ்வாய்ப்படுத்துறதுக்கு அவனுக்கு உள்ள அதே அவனுடைய கிரேட்டஸ்ட் ஆசெட் அவனுடைய தாழ்மையான ஆவி. he had that spirit of humility. so we come to this new age. அதனுடைய அந்த ஆவியில தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவருடைய ராஜ்யமும் அதே ஆவியில தான் நிறுவப்படுகிறது. தாழ்மை. ஸோ அதே ஆவியில தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். ஒருத்தர் ஒரு இடத்துல அடிச்சு திரும்பி அடுத்தது காமி. யூதர்களுக்கு அது ரொம்ப புரியாத ஒரு டீச்சிங். பட் ஆண்டவர் அதே ஆவியில தான் ஆண்டவர் ஆரம்பிக்கிறார் அது எல்லாத்தையும். ஸோ அவருடைய ராஜ்யம் நிறுவப்படுகிறது. ஸோ இப்படி தான் ஆண்டவருடைய ராஜ்யம் நிறுவப்படுகிறது. புதிய உடன்படிக்கைக்குரிய காரியங்களை ஆண்டவர் இப்படிதான் செய்ய ஆரம்பிக்கிறார் யோவான் ஸ்நானகன் மூலமாக, யோவான் ஸ்நானகன் வாழ்க்கையின் மூலமாக. இதை பேஸ் பண்ணி தான் காஸ்பல்ஸ் நம்ம பார்க்குறோம். மார்க், மேத்யூ, ஜான். ஸோ வருகிற காலங்களில் நம்ம ஒவ்வொரு காஸ்பலாக நான் எடுக்கிற மாதிரி இருக்கிறேன். ஸோ முதல்ல எழுதப்பட்ட காஸ்பல் மார்க் காஸ்பல், அடுத்தது ஹிஸ்டாரியன்ஸ் சொல்றது, அடுத்தது மேத்யூ, அடுத்தது லூக், அடுத்தது ஜான். ஸோ ஏன் நாலு காஸ்பல் அப்படின்னா 4 விதமாக ஆண்டவரை சித்தரிக்கிறது தான். அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்னைய போர்ட்ரேட் எடுக்கணும்னா இங்கே ஒன்று, இவன் போலீஸ் ஸ்டேஷன் கூட அப்படி தான் எடுப்பாங்க. இங்கே ஒரு ஃபோட்டோ, இங்கே ஒரு ஃபோட்டோ, பின்னால் ஒரு ஃபோட்டோ. ஸோ 4 விதத்தில் நம்ம பார்க்குறது. மேத்யூ எழுதுனது மோஸ்ட்லி ஜூவிஷ் ஆடியன்ஸ்க்காக, யூதர்களுக்காக அவ்வளோ எழுதினார். அவரு ஒரு யூதர் தான். மார்க் அன்பிலீவர்ஸ்க்காக எழுதினார். நீங்கள் மார்க் வாசித்தீங்கன்னா வாட் ஜீசஸ் டிட் தான் பெரிய ஆக்ஷன் மூவி மாதிரி இருக்கும். டக் ஏசி இங்கே போனார், இதை செய்தார், இங்கே போனார், டக்குன்னு அங்கே போனார் அதை செய்தார், அப்படியே இருக்கும். மார்க் அப்படி இருக்கும். லூக் போனீங்கன்னா லூக் ஆரம்பிக்கும் போதே அவ்வளோ அழகாக ஆரம்பிக்கிறார். நான் எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி நான் இதை எழுதுகிறேன் தியோஃபலஸ் அப்படின்னு சொல்லி தான் அவரே ஆரம்பிப்பார். தியோஃபலஸ்ன்னு ஒருத்தருக்கு எழுதும்போது. ஸோ லூக் வந்து வெல் ரிசர்ச் ஒரு காஸ்பல். அது அவர் லூக் காஸ்பல் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த சகரியாவை பற்றி எழுதும்போது சொல்லுறது தூதனானவன் வலது பக்கத்திலே நின்று. ஸோ அதை கூட அவர் கிளீனாக கேட்டு எழுதியிருக்காரு. இஸ் டன் ரிசர்ச் ஆன் தட். இஸ் அ டாக்டர் பை ப்ரொஃபஷன். ஸோ வெரி கிளியர் மைண்ட். அதாவது லிட்ரரி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் லூக்ஸ் காஸ்பல் அளவு மற்ற ஒன்றுமே இல்லை. பிகாஸ் அவர் ரொம்ப லேர்னட் மேன். ஹி இஸ் த ஒன்லி ஜென்டைல் டு ஹவ் ரிட்டன் காஸ்பல். அவர் யூதர் கிடையாது, அவர் புறஜாதியார். ஸோ லூக்கா காஸ்பல் வந்து எழுதப்பட்டது புறஜாதியார்களுக்காக. ரிட்டன் பை எ ஜென்டைல் ஃபார் த ஜென்டைல்ஸ், ஸோ டு நோ காட். யோவான் தான் கடைசி எழுதப்பட்டது. அது ஆண்டவருடைய நெருங்கிய சீஷன். அது அந்த காஸ்பலுடைய இது எப்படி ஆண்டவருடைய நெருக்கத்தை. ஜான் அப்படியே அந்த க்ளோஸ்னஸ், யூ கேன் ஃபீல் தட். ஆல்மோஸ்ட் ஆண்டவருடைய ஷோல்டரில் படுத்துறதுன்னா அந்த அவ்வளோ க்ளோஸ்னஸ் இருக்கும். மற்ற மார்க்கும் சரி லூக்கும் சரி, தேவர் நாட் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். பட் மார்க் வந்து பேதுரு கூடயும் பவுல் கூடயும் நிறைய மிஷனரி ஜர்னிஸ் போனதுனால அதனுடைய அக்கௌண்ட்ஸை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. மேத்யூ கூட இருந்தவர். ஜான் ரொம்ப நெருங்கி இருந்தவர். ஸோ யோவானுடைய காஸ்பல் அப்படியே நெருக்கிய ஒரு ஹார்ட் டு ஹார்ட் இருக்கும். ஜான் யோவான் சுவிசேஷம் ஒருவேளை அன்பிலீவர்ஸ் புரியாமல் இருக்கலாம் இனிஷியலாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா. பட் இட்ஸ் ஃபார் பிலீவர்ஸ். இட் வாஸ் ரிட்டன் ஃபார் பிலீவர்ஸ். நம்மளுடைய இதுக்காக எழுதப்பட்டது. ஸோ இதுதான் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த 4 காஸ்பல்ஸ். ஸோ வர்ற வீக்ஸில் வில் see the gospels ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். God bless you.